திடீர்னு ஒரு தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். நம்ம வெளியில் போயிட்டு வந்தாக்க சில பேருக்கு மிளகா பொடியெல்லாம் பிடிக்காது. சட்னி கேட்பா. நம்மளால் அந்த டயர்டாக இருக்கும் உடம்பு. அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ணி தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது மிக்ஸி தேவை கிடையாது. நம்ம உடனடியாக அப்படியே பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் என்னென்னா நான் 2 முட்டை ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தாளித்து கொட்டிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த காரப்பொடி போட்டு உப்பு போட்டு எடுக்க வேண்டியதான். மிக்ஸி தேவை கிடையாது. மிக்சியில் அரைக்காமே திடீர்னு நம்ம பண்ணிடலாம். நம்ம வெளியில் போய்ட்டு வந்தால் திடீர்னு சட்னி அரைனா ரொம்ப டயர்டாக இருக்கும். இதுனா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஊறுகாய் மாதிரி சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், இல்லை பிசைஞ்சும் சாப்பிட்லாம். லஞ்சு பாக்ஸுக்கும் சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம். வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டி போட்டுங்க. இது பண்ணணும் செக்கு நல்லெண்ணெய். நல்லா ஒரு 3 முட்டை ஊற்றிக்கணும். வேணா அப்புறம் கூட நீங்கள் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட போகிறோம். இது பாருங்கள், எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு நல்லா 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிச்சுட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது செவந்ததுக்கு அப்புறமா தக்காளியை போட போகிறோம். நீங்கள் வேணால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தாளித்து கொட்டிக்கலாம். இல்லைன்னா கூட வெறுமனை கடுகு ஒண்டியும் போட்டு கூட தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா செவந்தெடுத்து இப்போ தக்காளியை போட போகிறோம். தக்காளியை போட்டு 1 செகண்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்து காரப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கு தகுந்த உப்பு, பெருங்காய பொடியெல்லாம் போட போகிறோம். மஞ்சப்பொடி 1 சிட்டி, காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் காரமாக வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் போட போகிறேன். இல்லைன்னா 1.5 டீஸ்பூன். இந்த 1.5 டீஸ்பூன் போதும். புளிப்புக்கு ஏற்ற காரம். பெருங்காயப்பொடி. இந்த பாருங்கள், இந்த தக்காளி காரத்துக்கு தகுந்த உப்பு. உப்பு கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இது என்னென்னா இப்போ நல்லா கலரிட்டு கட்டை போட்டு மூடி வச்சிட போகிறேன். வெங்காயம் எல்லாம் தேவை கிடையாது. இது சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மெய்யாக இருக்கும். அரைக்க வேண்டாம். திடீர்னு அப்படியே ஒரு வதக்கிட்டு தொட்டுக்கலாம். தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வெந்துடுத்து. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேணாம். நான் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்க போகிறேன். நல்லது. இதையும் ஊற்றி இது வாங்க எப்படி ஜம்முன்னு மஸ்து எடுத்து பாருங்கள். வெங்காயம் தேவை கிடையாது. வயசானவெல்லாம் ஆற்றுல இருந்தால் வெங்காயம் சில நேரத்தில் தொட்டுக்க மாட்டாள். அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி தோசையில் கொடுத்தா டேஸ்ட்டாக வயசானவெல்லாம் சாப்பிடுவாள். சொல்லு. இது பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து சூப்பராக இருப்பாரு. இப்போ இதில் துளியோண்டு வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை. ஏன்னா அந்த புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு சிட்டி கொஞ்சம். அவசர தக்காளி தொக்கு. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சோங்களேன், மிக்சியில் அரைக்கணுன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் தோசைக்கல்லை போட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் தக்காளியை வதக்கணுன்னா சூப்பராக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தக்காளி ஒண்டி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். எமர்ஜென்சி தக்காளி தொக்கு ரெடியாக எடுத்து பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.